வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் லவர்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு துளி கூட நெய் சேர்க்காம ரொம்பவே டேஸ்டியான ஒரு மைசூர் பாக் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். ஒரு கப் கடலை மாவும் ஒரு கப் சுகரும் இருந்த போதும் இந்த மைசூர் பாக்கை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதோட டேஸ்ட்டு நம்ம சின்ன வயசில் பெட்டை கடையில் வாங்கி சாப்பிட்ற ட்ரெடிஷ்னல் மைசூர் பாக் மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க இப்போ ப்ரிப்பரேஷனை பார்ப்போம். இன்றைக்கி நம்ம மைசூர் பாக் செய்கிறதுக்காக ஒரு கப் அளவு கடலை மாவு, அதே அளவு கப்பில் ஒரு கப் அளவு ஜீனி, அதே கப்பில் அரை கப் அளவு ஆயில் எடுத்திருக்கேன். ஆயில் உங்களுக்கு வாசனை எதுவுமே வராத ஆயிலில் இருக்கணும். அதாவது நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இந்த மாதிரி இல்லாமல் ரீஃபைண்ட் ஆயில் மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆயில் எடுத்துக்கோங்க. இந்த பிளேட்டில் தான் நான் கடைசியாக மைசூர் பாக்கை சேர்த்து ஆற வச்சு கட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதில் லைட்டாக இப்போ ஆயில் அப்ளை பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்குவோம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சு அதில் ஒரு கப் அளவு கடலை மாவு சேர்த்து வறுத்துக்குவோம். லோ ஃப்ளேமில் வச்சு அடுப்பிடிச்சிடாமல் வறுத்துக்குவோம். அடுப்பிடிச்சுன்னா உங்களுக்கு மைசூர் பாக்கோட டேஸ்ட் மாறிடும், பிடிச்ச வாசனை வந்துடும். ஸோ கவனமாக சிம்மில் வச்சு மாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். மறுபடியும் கடாயை அடுப்பில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்ச ஒரு கப் சுகரை உள்ளே சேர்த்துக்குவோம். கூடவே அரை கப் அளவு தண்ணி சேர்த்து சுகர் நல்லா தண்ணியில் கரையிற மாதிரி கலந்து விட்டுடுவோம். ஒரு கப் சுகருக்கு அரை கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா கம்பி பதம் வர்றதுக்கு லேட் ஆகும். ஸோ அரை கப் அளவு தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். பாருங்கள், சுகர் நல்லா கரைஞ்சி கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. தொடர்ந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ தண்ணி கொஞ்சம் வற்றி திக்காக ஆரம்பிக்குது பாருங்கள். இப்படி கொஞ்சமாக சக்கரை பாக விரலால் தொட்டு இப்படி தேய்ச்சி எடுத்திங்கன்னா இப்படி ஒரு கம்பி மாதிரி உடனே பிரேக் ஆகிடும். இதுதான் சிறு கம்பி பதம்னு சொல்லுவாங்க. சக்கரை பாகு இப்படி பிசு பிசுப்பாகவும் நம்ம வறுத்து வச்ச கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். கடலை மாவு கட்டிப்படாத மாதிரி நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். சின்ன சின்ன கட்டிகள் இருந்தால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கண்டினியூவாக கிண்டி விட்டுட்டே இருக்கும்போது அது கரைஞ்சிரும். இப்போ நம்ம எடுத்து வச்ச ஆயிலில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்குவோம். இன்றைக்கி நம்ம எடுத்து வச்ச அரை கப் ஆயிலில் ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூனை மட்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவோம். ஒவ்வொரு தடவையும் ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது ஆயில் மாவு ஃபுல்லாக உள்ளே இழுத்துட்டு அப்புறமா அடுத்த பேஜ் ஆயில் நம்ம சேர்க்கணும். பாருங்கள், இப்போ நம்ம முன்னாடி சேர்த்த ஆயில் ஃபுல்லாகவே உள்ள மாவு இழுத்துருச்சு. இப்போ அடுத்த பேஜ் ஆயில் நம்ம ஆட் பண்ணிக்குவோம். இதுதான் கடைசி 2 ஸ்பூன் ஆயில். இதை சேர்த்து அதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். பாருங்கள், ஆயில் ஃபுல்லாக உள்ளே இழுத்துருச்சு. நம்ம கண்டினியூவாக கிண்டி விட்டுக்கிட்டே இருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவோட பதம் மாறும் பாருங்கள். ஸ்மூத்தாக இருந்த மாவு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பிசுறு பிசுறு ஆகுது. இதுதான் கரெக்டான பதம். இப்போ இதை நம்ம இறக்கிடுவோம். இறக்கி ஆயில் தடவி ரெடி பண்ணி வச்ச பிளேட்டில் மாற்றி நம்ம ஷேப் கொண்டு வந்துடுவோம். கரெக்டாக இந்த பதம் வரவுமே நீங்கள் இறக்கிடணும். இதுக்கு மேலே தொடர்ந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தால் சுகர்லாம் கிறிஸ்டல் மாதிரி ஆகிடும். கடாயில் அப்படியே இறுகி போயிடும். நம்ம தட்டில் மாற்றி ஷேப்லாம் கொண்டு வர முடியாது. ஸோ ஓவர் குக் ஆகிடாமல் கரெக்டான பதத்தில் இறக்கிடுங்க. பாருங்கள், எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இது இப்படியே ஆற விட்டுடுவோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா கத்தியால் இந்த மாதிரி கட் பண்ணிக்குவோம். ஏன் நம்ம இப்போவே கட் பண்ணுறோம் அப்படின்னா, நல்லா ஆறி செட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நம்ம இப்போயே கட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சதுரமாவோ இல்லை டைமண்ட் ஷேப்லேயே கட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் செவ்வகமாக தான் கட் பண்ண போகிறேன்.
கம்ப்ளீட்டாக கூல் ஆகிற வரைக்கும் அப்படியே விட்டுடுவோம். பாருங்க, இப்போ நல்லா கூலாகி செட் ஆகிடுச்சு. இப்போ அதை நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டியான மைசூர் பாக் ரெடி. பாருங்க, சூப்பராக ரெடியாக இருக்குது. பார்க்க ரொம்ப அழகாகவும் சாப்பிட ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குது. கம்மியான டைம் இருந்தால் போதும், இதை ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டு நம்ம சின்ன வயசில் பெட்டி கடைகளில் வாங்கி சாப்பிட்ற மைசூர் பாக்கு மாதிரி அதே டேஸ்ட்டில் சூப்பராக இருக்குது. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இது ஸ்வீட்டாக ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம கிச்சன் லவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானே ஆளில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.